என்னோட ஸ்டெயின் எவ்வளோ நாள் வரக்கட்டிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ நான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்குரிய ஆன்சரை சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு இதுக்கான விளக்கங்களை தரேன். இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வீக்ஸ் வரக்கட்டிலும் உங்களோட ஸ்டெயின் அப்படியே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாஷ் பண்ணின உடனே என்ன கலரில் இருந்தீங்கோ அதே கலர் ஒரு கிழமை வரக்கட்டிலும் அப்படியே இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து அதுக்கு பிறகு தான் வந்து உங்களோட ஸ்டெயின் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகும். அதாவது டோட்டலாக இல்லாமல் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்டெயின் கலர் வந்து லைட் ஆகி அதுக்கு பிறகு வந்து டோட்டலாக இல்லாமல் போயிடும். ஸோ 2 வீக்ஸுக்கு பிறகு தான் உங்களோட ஸ்டெயின் வந்து டோட்டலாக இல்லாமல் போகுது. இதுவே நீங்கள் கூடுதலாக வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் 3-4 டேஸ்லேயே வந்து உங்களோட ஸ்டெயின் வந்து லைட்டாக தொடங்கிடும். பேசிக்காக நம்ம குளிக்கும் போதும் ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது தான் அதிக அளவிலான வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா டைமில் வந்து ஆஃப்டேக்கர் பாம் அப்படி இல்லாட்டி ஆஃப்டேக்கர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த வேலைகளை செய்யும் போது உங்களோட ஸ்டெயினுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே.